ஸோ இந்த ஸ்வீட் பேடா ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பால்கோவா இருக்கும்ல, பால்கோவா அதை ஆட் பண்ணுங்கள். அண்ட் ரியலி இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எவ்வளோ டேஸ்ட்னா சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, லைட்டாக. அதுவே மெல்ட் ஆயிரும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரைக்கு நான் அளவு சொல்லலை, ஏன்னா சர்க்கரை சில பேர் கம்மியாக போடுவாங்க, சில பேர் ஜாஸ்தியாக போடுவாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஹையாக போட்டிருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நெய். ஸ்வீட்டுன்னா அது நெய் செய்யவே முடியாதுப்பா, நெய் தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு கார்டமம் பவுடர் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் கிட்டே இப்போ ஏலக்காய் இல்லை, அதான் அதை கொஞ்சம் நசுக்கி இடித்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி திக்காக வரும், பேனில் ஒட்டாமல் வரும். பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு. பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைங்க. நல்லா சூடாக இருந்துச்சுன்னா சரியாக பிடிக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க, உருண்டை போட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஸ்வீட் பேடா ரெசிபி ரெடி. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.